சிபிஐ முதல்ல உள்ள வந்த உடனே அவங்க பறிமுதல் செஞ்சது வந்து இந்த அக்யூஸ்டோட செல்போன், லேப்டாப் எல்லாத்தையும் தான் பண்ணி ஒரு பெரிய மின்னணு ஆதாரமா அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பிச்ச அப்புறம் தான் இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்ட 5 பேர், பாதிக்கப்பட்ட 20 பெண்களை கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு இந்த சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தராஜன், திருநாவுக்கரசு, மணிவண்ணன் இவங்க பேர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் குற்றப்பத்திரிகை வந்து மே 21, 2019 சப்மிட் பண்றாங்க. அதாவது சிபிஐ ரோல் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததுன்றதுக்காக நான் இதெல்லாமே ஸ்டேட் அவுட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி 6, 2021 இந்த வழக்குல தேடப்பட்டுட்டு வந்த, அதாவது பிரமுகர் ஆளும் கட்சியோட சொந்தக்காரர், அதாவது யூ2 விங் ஃபங்க்ஷனரியில இருந்த அருளானந்தம், எரன் பால், பாபு இவங்க 3 பேருமே அரெஸ்ட் செய்யப்பட்டு செகண்ட் சார்ஜ் ஷீட் வந்து சப்மிட் செய்யப்படுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 22, 2021 வந்து செகண்ட் சார்ஜ் ஷீட் சப்மிட் செய்யப்படுது. 9th அக்யூஸ்டான அருண்குமார் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஆகஸ்ட் 14, 2021 சார்ஜ் ஷீட் வந்து இந்த இடத்துல சப்மிட் செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரி 9 பேரையும் சிபிஐ உள்ள வந்தனே அடுத்தடுத்து எல்லாரையும் கொண்டு வந்து முதல் முறையாக பிப்ரவரி 23, 2024 என்ன ஆகுதுன்னா, இன்னும் அடிஷனல் எவிடன்சஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது எல்லாமே சப்மிட் பண்ணி ஏப்ரல் 5, 2025 அன்னைக்கு 9 பேரும் கோர்ட்ல ஆஜர் செய்யப்படுறாங்க.